கண்ணதாசன் ஐயாட்ட போய் கேட்டாங்க, யார் இறைவன்? இறைவன் யாருப்பா அப்படின்னாங்க. பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை வைத்து புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுணர்வை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்று இருப்பான் ஒருவன், அவனை நினைந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். முதலுக்கு மேலிருப்பான், முடிவுக்கு கீழிருப்பான், உதவிக்கு ஓடி வருவான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டவர்க்கு அவன்தான் இறைவன். நெருப்புக்குள்ளே சூடு வைத்து நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டால் அவன்தான் இறைவன். உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள் அடங்கி தான் உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டவர்களுக்கு அவன்தான் இறைவன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை விட்டு சந்தையிலே விட்டுவிட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். கண்ணதாசன் ஐயா பாரு.